எம்ஜிஆர் போலவே கை கடிகாரத்துடன் ஜெயலலிதா உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1987 டிசம்பர் 24 அதிகாலை எம்ஜிஆர் மறைந்ததாக செய்தி வெளியானது. பின்னர் அவரது உடல் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டு நினைவிடமும் எழுப்பப்பட்டது. எம்ஜிஆர் எப்போதும் அணிந்திருந்த அந்த பெரிய ராடோ கைக்கடிகாரம் அவருடனேயே புதைக்கப்பட்டதாகவும் அது இன்னும் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் சமாதியின் மீது காது வைத்து கேட்கும் போது அது ஓடும் சத்தம் காதில் விழுவதாகவும் இன்று வரை கூறப்படுகிறது. இந்த கடிகார ஒலியை கேட்பதற்காகவே பொதுமக்கள் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு சுற்றுலா வர துவங்கினர். எம்ஜிஆரை தகன மேடையில் வைத்த போது தலையில் தொப்பி, கண்ணாடி, வலது கையில் ஒரு கடிகாரம், கைவிரலில் ஒரு மோதிரம் ஆகியவற்றுடனே நல்லடக்கம் செய்தனர். அதேபோல் அவரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு அரசியல் வாழ்வில் மகுடம் சூடிய ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் போது பச்சைப்பட்டு, கைகளில் வளையல், கை கடிகாரம், காதில் கம்மல் அணிந்த நிலையில் சந்தன பேழையில் வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.